இன்றைக்கும் வேங்கவேலுக்கு திருமாவளவன் என்ன செய்துவிட்டார் என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். சம்பவம் நடந்த 2வது நாளே நான் போராட்டம் அறிவித்து 27ஆம் தேதி டிசம்பர் அந்த சம்பவம் நடக்கிறது. 31ஆம் தேதி போராட்டத்தை அதே புதுக்கோட்டையில் என் தலைமையில் 5000 பேரை திரட்டி நான் நடத்தினேன். யாரும் அதை பேசுவதில்லை. அதிலும் மனநிறைவு ஏற்படாமல் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் சென்னையில் பங்கேற்கிற வகையில எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வேங்கவேல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 10க்கும் மேற்பட்ட முறை முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து நான் விவாதித்திருக்கிறேன். தலைமைச் செயலாளரோடு பல முறை உட்கார்ந்து அவரே அழைத்து இது குறித்து பேசியிருக்கிறோம். அதனால் என்ன பலன் கிடைத்தது என்பது வேறு. ஆனால் கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுத்து மக்களை மறந்து வெறும் தனிநபர் என்கிற முறையில் என்னுடைய நலன் குறித்து நான் எப்போதும் சிந்தித்ததில்லை. அப்படி எந்த முடிவும் நான் எடுத்ததில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களை போல் வேறு யாரும் நடந்திருக்க முடியாது. இதை எவரும் பேசுவது. ஓசூரிலே தலித் படுகொலைகளை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாமக்கல்லிலே ஒரு படுகொலையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தென் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சில மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டித்து நெல்லையிலே 10,000 பேரை திரட்டி என் தலைமையிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனை காவல்துறையை நான் கடுமையாக விமர்சித்தேன் என்று நேரிலே என்னை அழைத்து முதலமைச்சர் வருத்தப்பட்டுக் கொண்டார். நாம் தான் சந்திக்கிறோமே, நேரில் பேசுகிறோமே, என்னிடத்தில் நீங்கள் இதையெல்லாம் மனம் திறந்து பேசுவது வாடிக்கைதானே, ஏன் இப்படி பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று என்னை வருத்தப்பட்டுக் கொண்டார்.